ஸோ இப்ராஹிம் நபியோடைய வாழ்க்கை இல்லைங்களா, நம்ம எல்லாருமே படிக்க வேண்டிய முக்கியமான வாழ்க்கை வரலாறு. எக்கச்சக்கமான படிப்பினைகள் அதில் இருக்குங்க. ஆனால் படிக்க வேண்டிய முறைப்படி அதை நாம் படிக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாவா அவங்கள ஏஜ்லே இளமை பருவத்திலே ஆரம்பிச்சிச்சு இல்லைங்களா. ஒரு ஏஜ்ல தாவா செய்யக்கூடிய ஒரு நபியாக அவங்க இருந்தாங்க. பிறகு எப்படி அவங்க தௌஹீதுடைய தந்தையாக ஆனாங்க. மேலும் அல்லாஹ் அவங்களுக்கு பல சோதனைகளை வச்சான். எல்லாத்துலேயும் அவங்க பாஸ் ஆனாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே வந்தாங்க. அதனால தௌஹீதின் தந்தை என்று அவங்க அழைக்கப்பட்டாங்க. அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை தனது நண்பனாக எடுத்துக்கொண்டான், ஹலீலாக எடுத்துக்கொண்டான். ஸோ அல்லாஹ் ஒருத்தரை ஹலீலாக எடுத்துக்கொள்கிறான் என்றால் அது சாதாரண விஷயமா? நிச்சயமா கிடையாது. அவங்க எவ்வளவு சிரமங்களை சகித்து கொண்டிருப்பார்கள், எவ்வளவு சோதனைகளை வெற்றி பெற்றிருப்பார்கள். அவங்களுடைய தரஜா எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும்? ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். ஸோ இப்ராஹிம் நபி யூதரா, கிறிஸ்தவரா அல்லது அரபியா? ஸோ இப்ராஹிம் நபி பண்டைய அரபு மொழி பேசினாங்களா என்பதெல்லாம் பார்க்க போறாங்க. ஸோ உலமாக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஜுர்ஹூம் கோத்திரத்துடைய அரபு மொழியை ஒத்த ஒரு பண்டைய அரபு மொழியை பேசினாங்க என்று சொல்றாங்க. உலமாக்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஹதீஸ் நூல்களிலும் பண்டைய அரபு வரலாற்றிலும் அறியப்படுவது என்னன்னா, இப்ராஹிம் நபி அவங்க தமது மகன் இஸ்மாயிலையும் எகிப்திய தாயாரான ஹாஜரையும் மக்கால பின்னர் கட்டப்பட்ட பள்ளத்தாக்குல குடியமர்த்தினாங்க. இதெல்லாம் நமக்கு தெரிந்த வரலாறு. மேலும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜுர்ஹூம் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு கூட்டத்தினரை அவங்க கிட்ட கொண்டு வந்து அவர்கள் அங்கே அவர்களுடன் வசிச்சாங்க. அங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்க வந்தாங்க. பின்னர் அவரும் அவரது மகன் இஸ்மாயிலும் என்ன செய்றாங்க, அல்லாஹ்வுடைய புனித ஆலயத்தை கட்டுறாங்க. ஸோ அரேபியால இஸ்லாம் மார்க்கம் பரப்புனாங்க. ஸோ இதுல இருந்து பண்டைய அரபு மொழியே நமது தலைவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மொழி என்பது தெளிவாகிறது. ஸோ இது போன்ற விஷயங்கள் வரலாற்றுக்கு முந்தைய காலத்துல தொடர்புடைய விஷயங்கள் என்பதால வெறும் கோட்பாடுகளும் பகுத்தறிவு முடிவுகள் தான் இதெல்லாம். ஸோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு அரபியர் என்று விவரிப்பது அதற்கான நமது வரையறையை பொறுத்தது. அந்த காலத்துல அதனுடைய கருத்து என்னன்னா, இன்று நாம் அதை புரிந்து கொள்ளும் விதத்திலிருந்து வேறுபட்ட ஒரு விஷயம். எப்படியா இருந்தாலும் இந்த பிரச்சனைகளை ஆழமாக ஆராய்வது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது கிடையாது. அவை தேசிய மற்றும் இனவாத உணர்வுகளை தூண்டக்கூடும், இது போன்ற விஷயங்கள். அல்லது அரபு மற்றும் அரபு அல்லாத முஸ்லிம்களுக்கு இடையே ஒருவித மோதலுக்கு கூட வழிவகுக்கும். ஸோ முஸ்லிம்களிடையே பிளவும் ஒற்றுமையின்மையும் நிலவும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நாம் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள்ல உள்ளதுதான் இது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சாவளியை பற்றிய மிகவும் சரியான கூற்று அல்லாஹ்வாலும் அவர் ஒரு அரபு என்பதுதான் என அல் அக்காத் அவர்கள் கூறுகிறார்கள். இருப்பினும் இது சிலருக்கு ஆச்சரியத்தை அளிக்கக்கூடும் இல்லைங்களா. ஸோ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தான் முதல்ல இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்டார்கள், அது நமக்கு தெரிந்தது. ஸோ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் நபியுடைய பேரன் என்பதாலும் இப்ராஹிம் நபி ஒரு இஸ்ரவேலர் என்று வாதிடலாம் இல்லைங்களா. இப்ராஹிம் நபி ஒரு யூதரும் அல்ல, ஏனெனில் யூதர்கள் யாக்கூபுடைய 4வது மகனான யூதாவின் வழித்தோன்றல்களாக தான் கருதப்படுறாங்க. ஸோ யாக்கூபுடைய மகன்களுக்கு நிலத்தை பிரிக்கும் போது அவருக்கு கொடுக்கப்பட்ட பகுதிக்கு அவரது பெயர் சூட்டப்பட்ட பிறகுதான் அந்த தோற்றம் அவருக்கு உரியதாக கருதப்பட்டுச்சு. இப்ராஹிம் நபி ஒரு எபிரேயர் என்று கூறவும் முடியாது. ஏனென்றால் எபிரேயம் ஒரு குறிப்பிட்ட குழுவினரால் பயன்படுத்தப்பட்ட செமிட்டிக் மொழிகள்ல ஒரு மொழி. ஆனால் இப்ராஹிம் நபி கானானின் அனைத்து மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மொழியை தான் அவங்க பேசினாங்க. மேலும் அந்த காலத்துல எபிரேயம் மற்றும் செமிட்டிக் மொழிகளிலிருந்து இன்னும் வேறுபட்டு தெளிவாக இருக்கல அது. ஸோ அவர் ஒரு செமிட்டிக் இனத்தை சேர்ந்தவர் என்றும் நோவாவுடைய மகனான சேம் உடைய வழித்தோன்றல் என்றும் வாதிடலாம். ஆனால் இது ஒரு மூதாதையரை குறிப்பிடுவதை தவிர ஒரு மக்கள் அல்லது தேசத்தை குறிப்பிடுவது கிடையாது. இது தவிர செமிட்டிக் மொழியை பேசியவர்கள் யாருன்னா அபிசீனியர்கள் பேசினாங்க. சிரியர். ஸோ இந்த அபிசீனியர்கள் சிரியர்களோ அரமேயர்களோ அல்லது ஹிமியரிகளோ கிடையாது. ஸோ எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சாவளியை ஆராய்வதன் மூலம் அவர் ஒரு அரபு நாட்டவர் என்பதே அவரது உண்மையான வம்சாவளி என்பதை நம்ம அறிஞ்சு கொள்ள முடியுது ஆராய்ச்சிகளின் முடிவில். குறிப்பாக அந்த காலத்துல அரேபிய தீபகற்பத்திலும் வளமான பிறை நிலப்பகுதியிலும் அரபு மொழி புழக்கத்துல இருந்துச்சு. மிக சரியான மதிப்பீட்டின்படி அவர் வடக்கு யமன்ல இருந்து அரேபிய தீபகற்பத்துடைய தென்பகுதிக்கு சமீபத்துல குடிபெயர்ந்த ஒரு குடும்பத்துல வளர்ந்தார் என்றுதான் சொல்ல முடியும். இந்த குடும்பம் கடல் தேசத்திலிருந்து வந்தவர்களுடன் இருந்தது. ஏனெனில் பாபிலோனியர்கள் பாரசீக வளைகுடாவிற்கு அருகில வசித்த அரேபியர்களை அவ்வாறு அழைச்சாங்க. மேலும் ஆரம்பகால ஆராய்ச்சிகளின்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தையும் உள்ளடக்கிய ஒரு நீண்ட காலகட்டத்துல தெற்கு பாபிலோனுடைய அரச குடும்பங்களில் அரேபியர்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ
உலமாக்கள் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அரபு அடையாளத்தை குறித்து இந்த கருத்தை ஆதரிக்கிறாங்க. இப்ராஹிம் நபியுடைய மக்கள் வந்து அரேபிய தீபகற்பத்துடைய மைய பகுதியிலிருந்து வந்தவர்கள் தான். அங்கு செமிட்டியர்களுடைய குழு ஒன்று வளர்ந்துச்சு என்றும் அவங்க குறிப்பிடுறாங்க. ஸோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நோவாவுடைய மகன் சாம் வரை செல்லும் ஆதி அரேபியர்களின் வம்சாவளியை சேர்ந்த ஒரு தூய அரபியர் என்றும், அவருடைய மகன் வந்து இஸ்மாயிலுடைய பிள்ளைகளான அத்னானிய அரேபியர்களுக்கு அவரே தந்தை என்றும் அவங்க வாதிடுறாங்க. இவ்வாறு அவர் வந்து இஸ்ரவேலர்களுடைய தந்தை ஆவதற்கு முன்னாடியே அரேபியர்களின் தந்தையாக கருதப்படுகிறார். சரிங்க, இப்போ நம்ம வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய நபித்துவத்துக்கு முன்னாடி இருந்த காலம், அதனுடைய அரசியல், சமூக சூழல், எந்தெந்த மதங்களை, கடவுள்களை அவர்கள் பின்பற்றினார்கள், எல்லாத்தையும் பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துக்கு முன்னர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் மற்றும் சாலிஹ் போன்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு போலவே நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் மற்றும் சாலிஹ் போன்ற பல நபிமார்களுடைய வரலாற்றை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுறான். ஸோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்னர் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாழ்ந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு முந்தைய காலத்தை பற்றி நம்ம பல நூல்கள் இருக்கிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பெருவெள்ளம் பற்றி, படைப்புடைய தொடக்கம், ஆதமுடைய படைப்பு பற்றி நிறைய நூல்கள் இருக்கு. குறிப்பாக நைல், டைக்ரிஸ் மற்றும் யூஃப்ரேட்டஸ் நதிகள் வந்து நமக்கு தெரியும் இல்லைங்களா, பெரிய நதிகள். கிமு 5000 ஆண்டு முதல்ல இருந்து சுமேரிய, எகிப்திய, பாபிலோனிய மற்றும் அசீரிய நாகரிகங்கள் உட்பட மாபெரும் பல முன்னோடியான நாகரிகங்கள் வந்து இருந்தது இல்லைங்களா. ஸோ இது அல்லாத மற்ற தொலைதூர பகுதிகளிலும் நிறைய நாகரிகங்கள் தோன்றுச்சு, நம்ம வரலாறுகளில் பார்க்கலாம். உதாரணமாக நதிக்கரைகள் அந்த ஓரத்தில் தோன்றிய சீன நாகரிகம் பார்க்கலாம். ஸோ பண்டைய காலத்து அவர்கள் வந்து மத்திய கிழக்குடைய பெரும் நதிகளை சுற்றி நாகரிகங்களை நிறுவனாங்க. பரம்பரை வந்து தலைமையின் அடிப்படையில் ஒரு ஆட்சி முறையை நிலைநாட்டி வச்சிருந்தாங்க மக்கள். ஒரு சர்வாதிகார அரசாக மாறும் இந்த மாற்றத்தின் மத்தியில ஆளும் வர்க்கத்துடைய நம்பிக்கை, ஒழுக்கம், பொருளாதாரம் மற்றும் சமூக வாழ்க்கை ஆகியவற்றின் அடிப்படையில் அமைந்த சட்டங்களின் மூலம் சமூகங்கள் ஆளப்பட்டு வந்துச்சு. அரசாட்சி வந்து ஒரு தெய்வீக பரிசு என்பது போல ஒரு நிலை ஏற்பட்டது மக்கள் கிட்ட. ஸோ இதற்கு மத்தியில் வந்து மக்கள் வந்து ஓரிரை கொள்கையிலிருந்தும் இறைவனை மட்டுமே வழிபடுவதிலிருந்து விலகி இருந்தாங்க. ஓரிரை கொள்கை இல்லை. ஸோ தெற்கு ஈராக்ல உள்ள பாபிலோனியாவின் உர் என்ற இடத்துல தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து தங்கள் மக்களிடையே தோன்றுறாங்க. ஸோ அவங்க வந்து ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளில் விழுந்து இறைவனை தவிர சிலைகளை, நட்சத்திரங்களை எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கௌம், அவங்களுடைய மக்கள் வணங்கினாங்க. சிலர் வந்து பிளானட்ஸ் எல்லாம் வணங்கினாங்க, கோள்களை எல்லாம் வணங்கினாங்க. இதெல்லாம் வணங்கினாங்க. மேலும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் மற்றும் சாலிஹ் ஆகியோரின் செய்தி மறந்து விட்டுட்டாங்க. அதிலிருந்து பெரிதும் விலகி சென்று விட்டாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 ஆண்டு காலம் தாவா செஞ்சாங்க. ஹூத் அலைஹிஸ்ஸலாம் ஆது மக்களுக்கு தாவா செஞ்சாங்க. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சமூது மக்களுக்கு தாவா செய்தார்கள். ஸோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து மெசோபொட்டோமியா, அதாவது தற்போதைய ஈராக் இந்த நகரம் இல்லையா, இங்கே தான் வந்து பிறந்தார்கள். அந்த மக்கள் வந்து கிரகங்களையும் சிலைகளையும் வழிபட்டு வந்தாங்க. ஸோ வந்து கடவுள்களோடு சேர்த்து அரசர்களையும் ஆட்சியாளர்களுக்கும் சிரம் அணிந்து வந்த சமூகம் அது. சில அறிவிப்புகளின்படி மக்களுக்காக சிலைகளை செதுக்கி வியாபாரம் செய்த ஒரு பல தெய்வ வழிபாட்டு குடும்பத்துல தான் அவர் பிறந்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க. ஸோ வந்து சிலைகளை செதுக்கக்கூடியவர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் அவங்க வளர்க்கப்பட்டாலும் அவங்க வந்து ஒரு தூய ஃபித்ரால உன்னதமான இயல்பிலையும் நிலைத்திருந்தாங்க. சத்தியத்தை தேட ஆரம்பிச்சாங்க. நம்ம குடும்பம் இதுதான், நம்ம கல்ச்சர் இதுதான், இதுலயே நம்ம இருந்துட்டு போவோம். இப்ப இருக்கக்கூடிய மக்கள் மாரி அவங்க இல்லை. மேலும் அவங்களுடைய நம்பிக்கை வந்து பல தெய்வ வழிபாட்டுடைய அசுத்தங்களால களங்கம் ஏற்படலை. அவங்களுக்கு ஒரு தெளிவான பகுத்தறிவு இருந்தது. அவங்க மக்கள் சொல்லக்கூடிய பொய்களோடு அந்த பகுத்தறிவு ஒருபோதும் கலக்கல. மாறாக அவங்க வந்து தனது மக்களின் தவறான நம்பிக்கைகளை வெறுத்தபடியே அவங்க வளர்ந்தாங்க என்று நம்ம சொல்லலாம். ஸோ இளம் வயதிலிருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து சிலை வழிபாட்டிலிருந்து தூரமாக இருந்தாங்க. அவங்களுக்கு தெளிவான அறிவை, ஞானத்தை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருந்தாங்க அவங்க இளம் வயதிலேயே. சூரத்துல் அன்பியாவுடைய 51வது வசனத்துல நம்ம பார்க்கலாம் இது. ஸோ மனிதர்கள் வந்து இந்த பிரபஞ்சத்தை படைத்த அந்த ஒரு இறைவனை தான் வணங்க வேண்டும் என்பதை அவங்க கிளியர் கட்டா உணர்ந்திருந்தாங்க. ஸோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய நம்பிக்கையில உறுதியாக இருப்பதற்காக வானங்கள் மற்றும் பூமியுடைய அற்புதங்களை என்ன செஞ்சான், அல்லாஹ் அவருக்கு காட்டினான். சூரத்துல் அன்ஆமுடைய 75வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து
அவரது தாவா அழைப்பு பணியும் ஆரம்பத்துல மெசபோட்டாமியாவிலிருந்து பின்னர் லெவன்ட்டுக்கு பின்னர் வந்து எகிப்து மற்றும் ஹிஜாஸிலும் முற்றிலும் அவனுக்காக மட்டுமே வழிபாடு செய்வதும் உள்ளடக்கிய ஒரு அழைப்பு பணி. எல்லா இடத்துலையும் நல்லா பரப்பணும். ஸோ மெசோபொட்டாமியாவுடைய நிலத்தின் வளம் மற்றும் அங்கு நிலவிய எளிதான வாழ்க்கை முறை காரணமாக அரேபிய தீபகற்பம் மற்றும் பிற இடங்களிலிருந்து குடிபெயர்ந்த பல அரபு பழங்குடியினர் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து மெசோபொட்டாமியா தான் தாயகமா இருந்துச்சு. அங்கு குடிபெயர்ந்தவர்கள் வந்து தங்களது தவறான நம்பிக்கைகளையும் சிலை வழிபாடு, பிளானட்ஸை வணங்குறது, கோள்களை வணங்குவது, அரசர்களை வந்து புனிதப்படுத்துவது மற்றும் அண்ட நிகழ்வுகளுடைய வழிபாடு போன்ற பல வழிபாட்டு செயல்கள்ல மூழ்கி இருந்தாங்க. கிமு 3ஆம் ஆயிரம் ஆண்டிலிருந்து 2ஆம் ஆயிரம் ஆண்டு வரை அந்த காலத்துல அறியப்பட்ட ஒவ்வொரு மத நம்பிக்கையையும் பின்பற்றுபவர்கள் அரேபியால வாழ்ந்தாங்க. அதன் மிகப்பெரிய மையம் வந்து மெசோபொட்டாமியாவா இருந்துச்சு. அங்கிருந்து தான் நாடுகள் நிறைய வளர்ந்துச்சு. அதனுடன் சேர்த்து இந்த நம்ம சொன்ன இந்த கோள்கள், அரசர்கள் மற்றும் உள்ளூர் தெய்வங்களை, சடங்குகள் மற்றும் மத விழாக்கள் இது எல்லாமே அந்த மக்கள் பின்பற்றி இருந்தாங்க. ஒவ்வொரு பிராந்தியத்திற்கும் அந்தந்த பிராந்தியத்திற்கு ஏற்ப உள்ளூர் தெய்வங்கள் வச்சிருந்தாங்க. ஒவ்வொரு மதத்திற்கும் வெவ்வேறு சடங்குகள், விழாக்கள்லாம் இருந்தது. எனவே மக்கள் வந்து மனித பலி கொடுக்கறது மற்றும் அந்தந்த பருவங்கள்ல கிடைக்கக்கூடிய விவசாய விளைச்சலிலிருந்து செய்யப்படக்கூடிய காணிக்கைகள் குறித்து அறிந்திருந்தாங்க. மேலும் பூசாரிகளால் வழிநடத்தப்படக்கூடிய கோவில்கள்ல செய்யப்படக்கூடிய பிரார்த்தனைகள் மற்றும் அதனோடு இணைக்கப்பட்ட வீடுகள் அல்லது மயானங்கள்ல செய்யப்படக்கூடிய பிரார்த்தனைகள் குறித்து அந்த மக்கள் அறிந்திருந்தாங்க. ஸோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல பரவலாக இருந்த நம்பிக்கைகள், சடங்குகள் என்னென்னு சொல்லி நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போறாங்க. முதலாவது பிளானட்ஸ், ஸ்டார்ஸ், இதை வழிபடுறது, கோள்கள் மற்றும் நட்சத்திரங்களை வழிபடுது. சாபியன்ஸ் வந்து கோள்களையும் நட்சத்திரங்களையும் புனிதப்பட்டி வணங்குவதில் நம்பிக்கை கொண்டிருந்தது போலவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்களும் வந்து நட்சத்திரங்கள், கோள்கள் மற்றும் வானவியல் பொருட்களை வழிபட்டு வந்தாங்க. அவங்க தங்களுடைய கோவில்கள்ல அந்த விண்ணுலக கோள்களுடைய சின்னங்களாக விளங்கக்கூடிய சிலைகளை வச்சிருந்தாங்க. அவற்றின் முன்னாடி பிரார்த்தனை செய்யறது, பலி கொடுக்கிறது, நேர்த்தி கடன்கள் செய்வது மற்றும் இன்ன பிற சடங்குகள் செய்வது போன்ற மத சடங்குகள் எல்லாத்தையும் செய்வாங்க. ஸோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து மக்களுடைய நம்பிக்கையை பற்றி இப்னு கசீர் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க. அவங்க வந்து 7 கோள்களையும் வழிபட்டு வந்தாங்க. டமாஸ்கஸ்ல மக்கள் வந்து இந்த மதத்தை பின்பற்றி வந்தாங்க. அவங்க வந்து வட துருவத்தை நோக்கி திரும்பி பல்வேறு வகையான வாய்மொழி மற்றும் உடல் ரீதியான சடங்குகள் மூலம் 7 கோள்களையும் வழிபட்டு வந்தாங்க. இதனாலதான் டமாஸ்கஸ்ல வந்து 7 பழங்கால வாசல்கள் இருக்குது. ஒவ்வொரு கதவிலும் ஒவ்வொரு கோளுடைய உருவம் இருந்துச்சு. அது ஒவ்வொன்றும் இந்த 7 கோள்களில் ஒன்றை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய சிம்பிள்ஸ் தான் அதெல்லாம். ஸோ அவங்க வந்து அவற்றுக்காக விருந்துகள், பலிகள் நடத்தினாங்க. இவ்வாறு தான் வந்து ஹர்ரானுடைய மக்கள் வந்து வழிபட்டாங்க. ஸோ அப்ப இருந்த மக்கள் இது எல்லாத்தையுமே வழிபட்டாங்க. யாரை தவிர இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவங்களுடைய மனைவி, அவங்களுடைய நெஃப்யூ லூத் அலைஹிஸ்ஸலாம் இருக்குங்க, அவங்களும் ஒரு பகுதிக்கு வந்து நபியாக அனுப்பப்பட்டாங்க. இவங்களை தவிர மற்ற எல்லாருமே இந்த பல தெய்வ வழிபாடுகள், பல சடங்குகளை செய்து வந்தாங்க என்பதை நம்ம வரலாற்று ரீதியாக பார்க்க முடிகிறது. ஸோ அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, கோள்களை எல்லாம் ஒரு கடவுள் படைத்திருக்கிறார், அவர் வந்து வானத்தில் அவற்றுடைய இடங்களில் வைத்த ஒரு கடவுள் இருப்பதாக அவங்க நம்பினாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மக்களை பற்றி அல் அக்காத் அவர்கள் சொல்றாங்க பாருங்க. அவர்கள் ஒரு மாபெரும் கடவுளை நம்பினாங்க. எல்லாத்துக்கும் மேல ஒரு கடவுள் இருக்காருன்னு. அவர் வந்து சிறிய தெய்வங்கள் எல்லாம் படைச்சிருக்காரு. வானத்துல அவற்றுக்கான இடங்களை அவர் நிர்ணயிச்சுக்கிறாரு. இந்த சிறிய தெய்வங்கள் வந்து கோள்களும் சந்திரன் போன்ற நட்சத்திரங்களும் என்று அவங்க நம்பினாங்க. ஸோ சந்திரனுடைய கடவுளை வந்து சின் என்று அழைச்சாங்க. மேலும் இதனுடைய வழிபாடு வந்து செமிட்டிக் நாடுகள்ல நீங்க பார்க்கலாம். குறிப்பாக 2 நதிகளின் பள்ளத்தாக்கில் இருந்து சினாய் வரையிலான ஆரம்பகால அரேபியர்களிடையே பலவலா இருந்துச்சு இந்த நம்பிக்கை. ஸோ 2 நதிகளுடைய பள்ளத்தாக்குல வந்து அவர் நன்னார் என்ற பெயரில் அறியப்பட்டார். மேலும் அவரையே வந்து அவங்க வழிபட்டாங்க. ஸோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தேசம் இருக்கு இல்லைங்களா, ஊர் என்று சொல்லக்கூடிய நகரத்திலும் வடக்கு ஈராக்கிலும் அவருக்கு ஒரு மையம் இருந்தது இந்த கடவுளுக்கு. ஸோ அந்த கடவுளோடு அவர்கள் வந்து மர்தூக் அல்லது செவ்வாய் என்று அழைத்த மற்றொரு கடவுள்களும் இருந்தாங்க. ஸோ கோள்களை கண்காணிக்க அவங்க வந்து கட்டமைப்புகளை எழுப்பி வச்சிருந்தாங்க. சந்திரனுக்கு பிறகு மிகவும் பிரபலமான கிரகமான வெள்ளி கிரகம் இல்லையா, இஷ்தார் மற்றும் செவ்வாய் கிரகம், மர்தூக் ஆகியவை இருந்துச்சு. ஸோ வெள்ளி கிரகம் வந்து அதனுடைய அழகு, கவர்ச்சி மற்றும் நிலையற்ற தன்மை காரணமாக காதலுடைய கடவுள் என்று அவங்க சொன்னாங்க. ஸோ செவ்வாய் வந்து ரத்தத்துடைய நிறத்தை ஒத்த சிவப்பு நிறம் அதுக்கு இருக்கு இல்லைங்களா, அதனால அது போர் கடவுள் என்று அவங்க சொன்னாங்க.
அதற்கு முன்னதாக அவங்க வந்து சூரியனை வந்து ஷமாஷ் என்ற பெயர்ல வழிபட்டாங்க. ஆனா இந்த சூரியனை வணங்குவது வந்து சந்திர வழிபாடு போல பரவலாக இருக்கல. ஸோ இந்த கிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒரு கடவுளை குறிக்குதுன்னு சொன்னாங்க அவங்க. ஸோ சந்திரன் வந்து பாவத்தையும், சூரியன் வந்து ஷமாஷையும், வெள்ளி வந்து இஷ்தார் என்ற கடவுளையும், செவ்வாய் வந்து மர்தூக் என்ற கடவுளையும் குறிச்சிச்சு என்று வரலாறுகள் சொல்லுது. அடுத்தது 2வது வந்து சிலை வழிபாடு இருந்தது பரவலா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல மக்கள் எல்லாம் வல்ல அந்த ஒரு இறைவனுக்கு பதிலாக பல சிலைகளை, உருவங்களை வழிபட்டு வந்தாங்க. இவைகள் தங்களுக்கு வாழ்வாதாரம் தரும் என்று அவங்க நம்பினாங்க. பிரார்த்தனைகள் செஞ்சாங்க, பலி கொடுத்தாங்க, காணிக்கைகள் கொடுத்தாங்க. பல சடங்குகள் அவங்க செஞ்சாங்க, சடங்குகள். இருப்பினும் அப்படி இருந்தும் முழு பிரபஞ்சத்திற்கும் அதிகாரம் செலுத்தும் ஒரு பெரிய கடவுளுக்கு கீழ்ப்பட்ட சிறிய தெய்வங்கள் தான் அது என்று அவங்க நம்பினாங்க. ஸோ அவங்க வந்து கோயில்களையோ அல்லது தனிப்பட்ட இடங்களையோ அதுக்குன்னு ஒதுக்கிடுவாங்க. ஸோ இந்த சிலைகளுக்கு சடங்கு செய்யறது, வழிபாட்டு முறைகள் செய்யறது, தனித்தனியாகவும் கூட்டாகவும் அவற்றை புனிதப்படுத்துவதற்கு தனி இல்லங்கள் கட்டி வச்சிருந்தாங்க. ஸோ குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினரும் அவரவருக்குன்னு ஒரு சொந்த சிலை இருந்தது. அப்பாஸ் அல் அக்காத் அவங்க சொல்றாங்க, லியோனார்டு ஒலியுடைய இப்ராஹிம் மேலும் சமீபத்திய கண்டுபிடிப்புகள் மற்றும் எபிரேய மூலங்கள் என்ற அவங்களுடைய புத்தகத்துல உள்ள கருத்தை எடுத்து குறிப்பிடுறாங்க. அப்பாஸ் அல் அக்காத் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சுமேரியர்களிடையே தெய்வங்கள் வெளிப்படையாக 3 நிலைகள்ல இருந்துச்சு. முதலாவது வந்து அரசு கட்டமைப்புகள் ஒதுக்கப்பட்ட பெரும் தெய்வங்கள் இருந்துச்சு. 2வது அவற்றுக்கு கீழே கோயில்கள் வந்து எழுப்பப்பட்ட தெய்வங்கள் இருந்துச்சு. 3வது வந்து ஒவ்வொரு குடும்பத்தின் சிறிய தனிப்பட்ட தெய்வங்கள்னு இருந்துச்சு. ஸோ பெரும் தெய்வங்கள் வந்து பொதுவாக சூரியன், சந்திரன், நீர், பூமி, போராட்டம், வலிமை மற்றும் மரணம் போன்ற இயற்கை சக்திகளை உருவகப்படுத்துவதாக அவங்க நம்பினாங்க. ஒவ்வொரு மாகாணத்திலையும் வந்து மற்ற பகுதியை விட இந்த தெய்வங்களில் ஒன்றை அதிகமாக வழிபட்டு வந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்கள் வந்து தங்களுடைய தெய்வங்களுக்கு மனிதர்களுடைய பண்புகளை கற்பிச்சு வச்சாங்க. ஸோ அவை வந்து மனிதர்களை விட மிகவும் முழுமையானவையாகவும் பரிபூர்ணமையாகவும் இருந்தது என்பதை தவிர மனிதர்களிடமிருந்து பெரிதும் வேறுபடல அவங்க கொடுத்த அந்த பண்புகள். அதே போல தெய்வங்களுடைய ஆடைகள் மனிதர்களுடைய ஆடைகளைப் போலவே இருந்துச்சு. ஆனால் தெய்வங்களுடைய ஆடைகள் வந்து இளவரசர்களுடைய ஆடையை விட மிகவும் அழகாகவும் கவர்ச்சியாகவும் இருந்துச்சு. ஸோ இந்த தெய்வங்களுக்கும் குடும்பங்களும் ஆயுதங்களும் இருந்துச்சு அவங்க நம்பினாங்க. மேலும் மனிதர்களைப் போலவே போர்கள் இந்த தெய்வங்கள் ஈடுபட்டாங்க என்பதை நம்பினாங்க. ஆனா நிச்சயமா ஒரு பெரிய மற்றும் பயங்கரமான அளவுல அவங்க வந்து தங்கள் தெய்வங்களுடைய அழியாத தன்மையையும் அது எப்போதும் நல்லவை என்பதையும் சொல்லி அவற்றை மனிதர்களிடமிருந்து வேறுபடுத்தியும் காட்டினாங்க. ஸோ நாம பார்க்கக்கூடிய நன்மை தீமை அதனுடைய அவர்களுடைய செயல்களால் வரல, மாறாக மனிதர்களை விட பெரிய ஆனால் கடவுள்களைப் போல பெரியதல்லாத தீய ஒரு சக்திகளாக தான் அது வருது, நன்மை தீமை என்று அவங்க நம்பினாங்க. ஸோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மக்களால் வணங்கப்பட்ட பிரபலமான தெய்வங்கள் ஒன்றுதான் அனு, என், இல் மற்றும் ஈயா ஆகியோரை கொண்ட மும்மூர்த்திகள் என்று அழைக்கப்படுச்சு அந்த தெய்வங்கள். ஸோ 3வது அரசர்களை வணங்கினாங்க மக்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மக்களிடையே பரவலாக இருந்த வழிபாட்டுல ஒண்ணுதான் அரசர்களை வணங்குவது, சிரம் பணிவது, அவங்களை புனிதப்படுத்துவது. இது எல்லா காலகட்டத்திலும் இருந்திருக்கு இல்லைங்களா? இந்த ஃபித்னாக்கள். ஸோ தங்கள் அரசர்களுக்கு வந்து படைப்பாங்க. உயிரை எடுக்கவும் ஆற்றல் உண்டு என்று அவங்க நம்பினாங்க. நன்மை, தீமை, மகிழ்ச்சி, துன்பம் ஆகியவை வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு என்றும் அவங்க நம்பினாங்க. ஸோ இத்தகைய நம்பிக்கைகளுக்கு பின்னாடி உள்ள காரணங்கள்ல ஒன்றுதான் பெரு வெள்ளத்திற்கு பிறகு ஆட்சி செய்த ஆரம்பகால அரசர்கள் வந்து வானத்திலிருந்து பூமிக்கு இறங்கி இருக்கலாம் என்று அவங்க நம்பினாங்க. சில அரசர்கள் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூட விவாதித்தவங்க எல்லாம் நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? அப்ப அவங்க அந்த அரசர்கள் என்ன சொன்னாங்க? எங்களுக்கும் தெய்வீக தன்மை இருக்கு, உயிர் கொடுக்க முடியும், உயிர் எடுக்க முடியும் என்றெல்லாம் அவங்க வாதிட்டாங்க இல்லைங்களா? அடுத்தது பலி கொடுப்பது, காணிக்கை கொடுப்பதுலாம் இருந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்துல இருந்த மற்ற பொதுவான மத சடங்குகளோடு சிலைகளுக்கு பலியிடுறது, நேர்த்திக்கடன் செலுத்துவது இது எல்லாமே இருந்துச்சு. பாவங்களுக்கு பரிகாரம் தேடுறது, மேலும் வந்து கடவுளுடைய சாந்தியை பெறுவதற்கு போன்ற பல்வேறு காரணங்களுக்காக இவை செய்யப்பட்டுச்சு. மக்கள் வந்து தெய்வங்களுக்கு வந்து காணிக்கை செலுத்தினாங்க. கோதுமை, சோளம், வார்கோதுமை மற்றும் எள் போன்ற விவசாய பொருட்களாவோ காணிக்கை செலுத்தினாங்க. அல்லது ஆடு, செம்மறி ஆடு போன்ற விலங்கு பலிகளும் கொடுத்தாங்க. ஸோ அவங்க வந்து அவற்றை தங்கள் சிலைகளுக்கு முன்னால் உள்ள பலிபீடத்துல வச்சு பின்னர் வந்து பிரார்த்தனைகள்லாம் செஞ்சு வேறு சில சடங்குகள்லாம் செஞ்சு தங்கள் மத விழாக்களை தொடங்குவாங்க. ஸோ அவங்க வந்து தெய்வங்களுக்கு கொண்டு வந்த விவசாய காணிகள் ஆகட்டும், கோயிலுடைய பூசாரிகள், மதகுருக்கள் மற்றும் மன்னர்களிடையே விநியோகிக்கப்பட்டுச்சு. மேலும் அவங்களுடைய காலத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல பரவலாக இருந்த சடங்குல ஒன்றுதான் சிலை வடிவத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு வந்து தங்கம், வெள்ளி, தானியம்,
துணிகள் மற்றும் ஆடைகளை காணிக்கையாக செலுத்தி வந்தாங்க மக்கள். பின்னர் வந்து கோயில்ல வந்து பூசாரிகள் வந்து அதை எடை போட்டு ஒரு பதிவேட்டுல பதிவு செஞ்சு கோயில் களஞ்சியத்துல வச்சு பல அறிக்கைகளும் எழுதுவாங்க அதுல. ஸோ கோயில் களஞ்சியத்துல வச்சு ஒரு களிமண் பலகையில வந்து ரசீது எழுதி கொடுப்பாங்க. அதன் ஒரு பிரதியை வந்து ஒரு காப்பியை வந்து நேர்த்திக்கடன் செய்தவருக்கு கையில கொடுத்துருவாங்க. ஸோ அவங்கள சிலர் வந்து தங்களுடைய மகன்களை கூட என்ன செஞ்சாங்க, தெய்வங்களுக்கு காணிக்கையா பலியிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ வந்து மனித பலி கூட இருந்தது. ஸோ சிலைகளுக்கு முன்னாடி அவங்களை கொன்று குவிப்பதாக நேர்ச்சை செஞ்சிருப்பாங்க. வில் டுராண்ட் அவர்கள் சொல்றாரு பாருங்க, அவங்க பெரும் பிரச்சனையோ இல்லை ஏதோ ஒரு முசீபத்தோ வந்துருச்சுன்னா உடனே வந்து பினீஷியர்கள் செய்தது போல தங்கள் குழந்தைகளை தங்கள் தெய்வத்திற்கு காணிக்கையாக பலியிட்டு வந்தாங்க. ஸோ அப்போ பெற்றோர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு பண்டிகை நாள் போல நல்ல உடைகள்லாம் அணிந்து அந்த விழாவுக்கு வருவாங்க. சிலைக்கு முன்னாடி சில குழந்தைகள் எரிக்கப்படும் போது மேளங்கள் மற்றும் இசைக்கருவிகளுடைய ஒலிகள் வந்து அவங்களுடைய அழுக்குரல்களை மறைத்த வண்ணம் இருந்தது. பலி கொடுப்பாங்க. மேலும் வந்து தங்களுடைய பெண்களின் கன்னித்தன்மையை வந்து கோயிலின் பூசாரிக்கு கொடுப்பது தான் மிகப்பெரிய காணிக்கைகள்ல ஒன்று என்று அவங்க நம்பி வந்தாங்க. மோசமான விஷயங்கள்லாம் இருந்தது. ஸோ பெண்கள் தங்கள் உடல்களை தெய்வங்களுக்கு காணிக்கையாக வழங்குவது ஒரு பெரும் தியாக வடிவமாக அவங்க நம்பினாங்க. அப்துல் ஹமீத் ஜவுதே அவங்க சொல்றாங்க, யார் தன்னை கோயிலுக்கு அர்ப்பணிக்கிறாரோ அவர் தன் உடலை தெய்வத்திற்கு காணிக்கையாக பலியிடுறார். தெய்வங்கள் வந்து ஒரு செம்மறி ஆடு அல்லது காளையை பலியிடுபவர் வந்து தியாகத்தை விட அவளுடைய தியாகம் தான் மேலானது என்று அவங்க நம்பினாங்க. அது வெறும் பாலியல் இன்பத்தை திருப்தி செய்வதை விட மேலானதாக கருதப்பட்டுச்சு அந்த மக்களிடம். ஸோ ஒரு பெண் தன்னுடைய உடலை ஒரு அந்நிய ஆணுக்கு அளிக்கும் போது அவள் அதை தெய்வங்களின் பலிபீடங்களுக்கு அளிக்கிறாள் என்று அவங்க நம்பினாங்க. அடுத்து 5வது வந்து கோயில்கள் கட்டப்பட்டு அதுல வணக்கங்கள் செய்யப்பட்டுச்சு. மேலும் மற்ற கேனன்ஸ் சொல்லுவாங்க, கேனானிய மற்றும் எகிப்திய மக்களை போல மெசபொட்டாமியாலையும் மக்களிடையே கோயில்கள் வந்து ஒரு முக்கிய இடத்தை பிடித்துச்சு என்று சொல்லலாங்க. மத கண்ணோட்டத்துல பார்க்கும்போது கோயில் என்பது மதம் மற்றும் குடிமை வாழ்வுடைய மையமாக அவங்க பார்த்தாங்க. ஏனென்றால் மெசபொட்டாமியா மற்றும் பிற பண்டைய மக்களுடைய பார்வையில கோயில் வந்து மிக புனிதமான ஒரு இடம். ஏனென்றால் கோயில் என்பது தங்களுடைய கடவுளுடைய வீடு என்று அவங்க நினைச்சாங்க. கோயில்ல வந்து அவருடைய தனது மனைவி, குழந்தைகள், பரிவாரங்கள் மற்றும் பணியாளர்களுடன் அங்கே வசிக்கிறாரு கடவுள் என்று அவங்க நம்பினாங்க. மேலும் மக்களுடைய கண்ணோட்டத்துல கோயில் வந்து நீதித்துறை மற்றும் நீதிபதிகளுக்கான ஒரு மையமாக அது இருந்துச்சு. பத்திரங்கள் அங்க வைக்கப்பட்டிருந்தது, டாக்குமெண்ட்ஸ். மேலும் அறிவு, இலக்கியம் மற்றும் அரச புத்தகங்கள் எழுதப்பட்ட ஸ்க்ரோல்ஸ் வந்து அங்க வைக்கப்பட்டிருந்தது. எனவே மெசபொட்டாமியாவுடைய மக்கள் வந்து தங்கள் கோயில்களை சிட்டியோடைய மையத்துல கட்டுவதை பழக்கமாக கொண்டிருந்தாங்க. ஸோ சிட்டியில கட்டப்பட்ட கோயிலுக்கு வந்து அஸ்திவாரம் போடும் போது சில சடங்குகள் நடத்துவாங்க. அந்த சடங்குகள் வந்து தங்களுடைய நம்பிக்கைப்படி தீய ஆவிகளை கோயிலிருந்து விரட்டி விடுறதுக்கு என்று என்ன செஞ்சாங்க, உருவங்கள், தாயத்துகள் கொண்ட பாதுகாப்பு பெட்டகங்கள்லாம் அவங்க வச்சிருந்தாங்க. இன்னைக்கு நடக்கிற மாரி விஷயம் இதெல்லாம் அப்போ நடந்த ஆரிஜின்ஸ் அதுதான் இன்னைக்கு காப்பி பண்ணிட்டு வராங்க. ஸோ அவங்களுடைய கோயில் வந்து 2 கோயில்களாக இருந்தது. கிரவுண்ட் டெம்பிள், தரை கோயில் என்று சொல்லுவாங்க. இது அவங்களுடைய கடவுள் வசிப்பதற்காக கட்டப்பட்டுச்சு. ஏனென்றால் கடவுள் வந்து மக்களிடையே வாழ்ந்து அவர்களுடைய குறைகளை கேட்டு, பிரார்த்தனையை கேட்டு, காணிக்கைகளை ஏற்றுக்கொள்றாரு என்று அவங்க நம்பினாங்க. மேலும் வில் டுராண்ட் சொல்றாரு பாருங்க, அந்த பக்தர்கள் என்ன செய்வாங்கன்னா, பணம், தன்னுடைய வாழ்க்கை துணை, மனைவி மற்றும் பேரிச்சம்பழம், அத்திப்பழம், வெள்ளரிக்காய், வெண்ணெய், இது போன்ற உணவுகள், அதோட ஆடு, செம்மறி ஆடு, புறாக்கள், கோழிகள், வாத்துகள் இதெல்லாம் காணிக்கையாக செலுத்தி கோயில்ல பல தெய்வங்களை வந்து அவங்க வணங்கி வந்தாங்க. அடுத்தது இன்னொரு டெம்பிள் ஒன்று இருக்கும், உயர் கோயில் என்று சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல வந்து த ஹை டெம்பிள் என்று சொல்லுவாங்க. இதுல என்னென்ன விஷயங்கள் பண்ணிட்டு வந்தாங்கன்னா, இந்த கோயில்கள் வந்து 3 அல்லது 4 அடுக்குகள் கொண்ட கோயில். இதனுடைய வெளிப்புறத்துல உச்சியில அமைக்கப்பட்டுள்ள பலிபீடத்தை அடையும் வரையில ஒவ்வொரு திருப்பத்திலும் படிப்படியாக உயரும் ஒரு சாலை அமைச்சிருந்தாங்க. தங்கள் கடவுள்கள் வந்து சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு இறங்கும் போது முதல்ல அங்கதான் ஓய்வு எடுக்க இறங்குவாங்க என்று அவங்க நம்பினாங்க. ஸோ இத்தகைய ஹையான டெம்பிள் வந்து அவங்க கட்டி வச்சிருந்தாங்க. ஒவ்வொரு நகரத்திலும் ஒரு கோயில் இருந்துச்சு. மேலும் பெரிய பெரிய கோபுரங்களை தவிர நகரத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட கோயில்கள் இருந்துச்சு. என்சில் கடவுளுடைய கோயில், என்வில் என்று சொல்லுவாங்க. என்வில் கடவுளுடைய கோயில், வீனஸ் கோயில், சந்திர கடவுளுக்கான கோயில், சின்னின் என்ற கோயில், மேலும் சூரிய கடவுளான ஷமாஷ்கின் கோயில், இப்படின்னு ஒவ்வொரு கோயில் வச்சிருந்தாங்க. ஸோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்துல 2 நதிகள்
நம்ம பார்க்கலாம் பிரபலமான நதிகள். ஸோ லெவன்ட், எகிப்து மற்றும் அரேபிய தீபகற்பத்துடைய அனைத்து பகுதிகளிலும் இருந்த மத வாழ்க்கையைப் போலவே இங்கும் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. ஸோ ஈராக், லெவன்ட், எகிப்து மற்றும் அரேபிய தீபகற்பத்தில் சந்திரன், சூரியன், வெள்ளி மற்றும் வெள்ளியுடைய கோயில் மற்றும் இயற்கையுடைய பிற நிகழ்வுகள் வந்து மக்கள் வந்து தெய்வங்களாக வழிபட்டு வந்தாங்க. முக்கியமா கெனானியர்கள் வந்து இயற்கையையும் அதன் வெளிப்பாடுகளையும் வணங்கி வந்தாங்க. நேச்சரை வணங்கினாங்க. எனவே அவங்க வந்து வானம், சூரியன், சந்திரம், புயல்கள் மற்றும் மழைக்கான தெய்வங்கள், அதோட கடல், வளமை மற்றும் பிற விஷயங்களுக்கான தெய்வங்கள் என்று பிரிச்சு வச்சு வணங்கினாங்க கடவுள்கள். ஸோ கெனானியர்களுடைய பிரபலமான தெய்வங்களை ஒண்ணுதான் எல் என்று சொல்லுவாங்க. ELL. ஸோ கெனானிய தெய்வங்கள்ல மிகப்பெரியவரும் மிக முக்கியமான தெய்வம் வந்து எல் என்று சொல்லக்கூடிய தெய்வம். என்ன சொல்லுவாங்கன்னா, இது உன்னதமான தெய்வம் சொல்லுவாங்க. மெசபொட்டாமியாவுடைய குடிமக்களுடைய மதங்கள்ல உள்ள அணு என்ற தெய்வத்தை போலவே இவரும் ஒரு தெய்வம் என்று சொன்னாங்க. ஸோ எல் வந்து அனைத்து தெய்வங்களுடைய தந்தையாக இருந்ததாக நம்பினாங்க. வானத்தையும் பூமியும் அவர் தான் படைச்சாரு. மனுஷங்களுக்கு வாழ்வாதாரம் கொடுப்பாரு, மழை நீரை கொடுப்பாரு, பூமிக்கு உயிர் அளிப்பாரு என்றெல்லாம் நம்பினாங்க. ஸோ கெனானியர்களுடைய கூற்றுப்படி எல்க்கு வந்து அஷேரா என்ற மனைவி வந்து கடவுளாக இருந்தாங்கன்னு நம்புவாங்க. அந்த அஷேரா வந்து கடவுளுடைய தேவதை என்று சொல்லுவாங்க. அவளுடைய பிள்ளைகள் பால், ஹதாத் மற்றும் அனத், இதெல்லாம் அவங்களுடைய அந்த கடவுளுடைய பிள்ளைகள் என்று அவங்க நம்பினாங்க. ஸோ பால் வந்து ரொம்ப ஃபேமஸான தெய்வம் இல்லையா? இப்போ கூட இஸ்ரேலில் சாத்தான் வழிபாட்டில் பாலை தான் வணங்கினாங்க. அதை கூட ஈரானில் கூட எரிச்சாங்க. ஒன்றும் டென்ஷன் ஆகிட்டாங்க இஸ்ரேலில். ஸோ பால் என்ற சொல்லுக்கு வந்து இறைவன் என்று பொருள் அவங்க வச்சிருந்தாங்க. ஸோ கிரேக்கர்களில் அடோனிஸ் என்று அறியப்பட்டவர் இவர். ஸோ கனானியர்கள் வந்து பால் கடவுள் வந்து வளமை மற்றும் மழையுடைய கடவுள் என்று நம்பினாங்க. அந்த கடவுள் தான் பிரபஞ்சத்தை ஒழுங்கமைப்பவர் என்று நம்பினாங்க. ஒரே நேரத்தில் தீமையும் நன்மையும் நிகழ்த்தக்கூடிய திறன் கொண்ட ஒரு கடவுள் என்று நம்பினாங்க. இன்னைக்கு இந்த ஒரு கடவுளுக்கு தான் என்ன செய்யறாங்க, பல ஜியோனிஸ்ட் யூதர்கள் வந்து குழந்தைகள்லாம் பலியிடுறாங்க. எல்லாம் பாதுகாக்கணும். அடுத்தது அஷ்தார் என்று கடவுள் நம்பிக்கை இருந்தது. கேனனைட்ஸுடைய நம்பிக்கைப்படி, கெனோனியர்களுடைய நம்பிக்கைப்படி அஷ்தார் வந்து வளமையுடைய தேவதை என்று அவங்க நம்பினாங்க. அவங்களால வழங்கப்பட்ட முக்கியமான தெய்வங்களை ஒருதாக இந்த அஷ்தாரை வந்து அவங்க வழிபட்டாங்க. இந்த அஷ்தார் வந்து அசீரிய பாபிலோனிய கடவுளான இஷ்தாருடைய எதிர் வடிவமாக கருதப்பட்ட ஒரு கடவுள். இஷ்தாருடைய எதிர் வடிவம் தான் அஷ்தார். ஸோ வந்து எகிப்தியர்களுடைய இயற்கை நிகழ்வுகளை தெய்வமாக்கி அவற்றை வந்து மனித உடல்கள் மற்றும் கன்றுகள், செம்மறி ஆடுகள், பூனைகள், பாம்புகள் போன்ற விலங்குகளுடைய தலைகளுடைய வடிவத்துல அவங்க என்ன செஞ்சாங்க, குறியீடாக வச்சிருந்தாங்க. ஏனென்றால் தங்களுக்கு புனிதமான அந்த விலங்குகளின் உடல்களில் தெய்வங்களின் ஆவிகள் வசிப்பதாக அவங்க நம்பினாங்க. ஸோ மதங்களுடைய வரலாற்று ஆய்வுகள் நூல்கள்லாம் பார்த்தீங்கன்னா, சூரிய வழிபாட்டுக்கு முன்னாடியே சந்திர வழிபாடு இருந்துச்சுன்னு சொல்றாங்க. கிரேக்கத்துல வந்து தெய்வங்களுக்கெல்லாம் கடவுள் வந்து வியாழன் கடவுள் என்றும் சூரியனும் சந்திரனும் அல்ல என்றும் ஒரு ஆராய்ச்சி இருக்கு. ஸோ எனவே வியாழன் என்ற பெயர் வந்து கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்ட ஒரு பெயர். அதன் நேரடி பொருள் வந்து வானத்துடைய தந்தை என்பது. ஸோ கடந்த காலத்துல வந்து கோள்கள், சிலைகள் மற்றும் அரசர்களுடைய வழிபாடு உண்மையிலே இருந்தது என்பதை அல் குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுச்சு அதனுடைய வசனத்துல. இதை எதிர்த்து தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தாவா செஞ்சாங்க. அதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சிலையை உடைப்பாங்க, இது எந்த பலனும் உங்களுக்கு தெரியாது என்று ப்ரூவ் பண்ணுவாங்க. மேலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இரவுல ஒரு நட்சத்திரத்தை பார்ப்பாங்க. அதன் பிறகு அந்த நட்சத்திரம் மறைஞ்ச உடனே இது என்னுடைய கடவுளா இருக்காதுன்னு அவங்க சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம அல் குர்ஆன்ல படிச்சிருப்போம் இல்லைங்களா? சூரியனை பார்ப்பாங்க, சூரியன் மறைஞ்சிடும், இது பெருசா இருக்கு இருந்தாலும் அது மறைஞ்சிடும், மறைஞ்ச உடனே என்ன சொல்லுவாங்க, இது வந்து என்னுடைய கடவுள் கிடையாது என்று மறுப்பாங்க. இதையெல்லாம் அந்த மக்கள் கிட்ட தாவா செய்வாங்க, இதெல்லாம் கடவுள் கிடையாது பாருங்க மறைஞ்சிருச்சு பாருங்க என்று. நான் வந்து எல்லாத்தையும் படைத்த அந்த ஒரு இறைவனை தான் நான் வணங்குவேன் என்று மக்களிடம் தாவா செஞ்சாங்க. ஏனென்றால் அவன் தான் வானங்களையும் பூமியையும் படைத்தவன், அவனுக்கு இணையாக நம்ம எதையும் வணங்கக்கூடாது, அவன் தான் நன்மை அளிக்கக்கூடியவன், தீமையை வந்து நமக்கு தடுக்கக்கூடியவன் என்று அவங்க அந்த மக்களுக்கு புரிய வச்சாங்க. சிலைகளை வணங்கக்கூடாது என்று புரிய வச்சாங்க. மேலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல அந்த மன்னன் என்ன சொன்னான், நான் தான் கடவுள் சொன்னான், நான் வந்து உயிர் கொடுக்குறேன் உயிர் எடுக்கிறேன் பார்த்தேன்னு சொன்னான். அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழகான முறையில விவாதம் செஞ்சு என்ன செஞ்சாங்க, அவனுடைய பாத்திலை அவனுக்கு புரிய வச்சாங்க. 2 பேரை கூப்பிட்டு ஒருத்தவனுக்கு விடுதலை கொடுத்துட்டான் அந்த மன்னன், இன்னொருத்தவனை வந்து உயிரை பறிக்க சொல்லி, பார்த்தியா நான் உயிர் கொடுக்குறேன் பார்த்தியா, நான் உயிர் எடுக்கிறேன் பார்த்தியான்னு சொல்லி அவன் வந்து பைத்தியக்காரத்தனமாக பேசி கொண்டிருந்தான். அப்படியாப்பா சரி, சூரியனை கிழக்கிலிருந்து கடவுள் வந்து உதிக்க செய்யறாரு இல்லையா, நீ அதை மேற்கிலிருந்து உதிக்க செய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவனோட வாயை அடைச்சாங்க. அதுல அந்த ராஜா வந்து திகைச்சு போயிட்டான்.
ஸோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல வந்து மக்கள் சிலைகளை வணங்குனாங்க, சூரியன், சந்திரன், கோள்களை வணங்குனாங்க, ராஜாக்களை புனிதப்படுத்துனாங்க, கடவுள் போல பார்த்தாங்க. பல சடங்குகள், ஷிர்கான சடங்குகள் ஈடுபட்டாங்க. இது எல்லாத்தையும் எதிர்த்து தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தாவா செய்தார்கள். ஸோ விசாலமான ஒரு தாவாவாக அந்த தாவா இருந்தது என்று நம்ம சொல்லலாம்.